ஓகேப்பா. ஸோ நம்ம வந்து இப்போ 2வது செஷனில் இருக்கோம். அண்டு இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேன். என்ன அப்படின்னா, இப்போ ஒரு கவுண்ட் டவுன் பார்த்துருப்பீங்க, ஒரு 2 நிமிஷத்துக்கான கவுண்ட் டவுன். அதில் வந்து டைம் பின்னாடி போயிட்டே இருந்துச்சா, ஸோ ரெடியூஸ் ஆகிட்டே வந்துச்சு. ஸோ அதே மாதிரி தான் நம்ம லைஃப்பில் இந்த செகண்டு கூட லைஃப்பில் ஒவ்வொரு செகண்டும் பின்னாடி போய்கிட்டே இருக்குது. அண்ட் நம்ம டைமை வேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ வேஸ்ட் பண்ணுறோம் இந்த சென்ஸ் நமக்கு யூஸ்ஃபுல்லாக ஏதாவது ஒன்று பண்ணணும். ஓகே, ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுக்காக எல்லா டைமையும் யூஸ் பண்ணணும்னு சொல்ல வரல, நமக்கு தேவையான விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த மற்ற டைம்ல நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு டைமா இந்த டைமை நினச்சிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி ரிவர்ஸில் போயிட்டு இருக்க இந்த டைமில் இப்போ நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற இந்த டைம் வந்து உங்கள் லைஃப்பில் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ண போகுது. ஓகே, ஸோ இப்போ வந்து 2வது செஷனுக்கு வந்துட்டோம். ஸோ இதில் நான் முதல்ல சொல்லியிருந்தேன், ஃபர்ஸ்ட் செஷனில் என்னெல்லாம் பார்க்க போகிறோன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அண்ட் இதில் நான் வந்து உங்களை ஒரு சில விஷயங்களை ரிவைஸ் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ சிம்ப்ளெக்ஸ் மெத்தட்னா என்ன, ஒரு எல்பிபி எப்படிலாம் சால்வ் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தேன். அதில் ஒரு சில பேர் ரிவைஸ் பண்ணியிருப்பீங்க, ஒரு சில பேர் ரிவைஸ் பண்ணாமல் இருப்பீங்க. ஸோ வாடவர் நான் வந்து ஒரு சிம்பிளாக ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு நெக்ஸ்ட் செஷனுக்குள்ளே நம்ம போயிடலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நான் சொல்லணும்னு நினைக்கிறது என்ன அப்படின்னா, இந்த எல்பிபி இருக்கு இல்லையா, ஸோ இந்த எல்பிபியோட சொல்யூஷன் நான் அன்னைக்கே சொல்லியிருந்தேன். ஸோ எப்படி சிம்ப்ளெக்ஸ் மெத்தட்ஸ் மூலமா, simplex methods in the sense simplex 1, simplex 2, simplex 3. okay, so அப்போ ஒரு objective function கொடுத்தாங்க அப்படின்னா, அதாவது ஒரு LPP கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு general format எப்படி இருக்கும்னு சொல்லியிருந்தேன்னா, so our general format எப்படி இருக்கும் அப்படின்னா, sum a1 x1 sum a2 x2 plus and so on sum an xn வரைக்கும் இருக்கும். ஸோ இங்கே maximize or minimize z அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் subject to the constraints sum ai1 x1 b வச்சுக்குமா, whatever ai1 x1 plus ai2 x2 and so on ain xn. okay, and which is less than or அல்லது greater than or equal to அல்லது equal to எதுவும் ஆனா இருக்கலாம் sum bi. okay, so அதில் வந்து i varies from 1 to m. ஸோ இதுதான் வந்து ஒரு எல்பிபியோட ஜெனரல் ஃபார்மேட். அண்ட் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, இந்த xi எல்லாமே greater than or equal to 0 இருக்கணும் வர்ற சொல்யூஷன் எல்லாமே. ஓகே, ஸோ அதுதான் இங்கே. அண்ட் இதில் வந்து நம்ம ILPP இதை சொல்கிறோம் அப்படின்னா, இன்டீஜர் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம்ல சொல்லணும் அப்படின்னா, ஜஸ்ட் இந்த இதே அதோட ஜெனரல் ஃபார்மேட்டும் இதே தான். ஆனால் ஒரு சின்ன வித்தியாசம் என்ன அப்படின்னா, இங்கே we'll have and integers ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை இருக்கும். So which means what? The solution is non-negative, at the same time that should be an integer. So அப்படிங்கிறது இதோட அர்த்தம். ஸோ ஒரு இன்டீஜரா எனக்கு சொல்யூஷன் வேணும் அப்படிங்கிறத கேட்கறதுக்காக இந்த ILPP அதோட ஜெனரல் ஃபார்மேட். ஓகே, ஸோ இதை சால்வ் பண்ணுறதுக்கு அந்த சிம்ப்ளெக்ஸ் மெத்தட்ஸ்லாம் நமக்கு யூஸ் ஆகும். அண்ட் இதோட அந்த ILPP சால்வ் பண்ணுறதுக்கு காமரிஸ் கட்டிங் பிளேன் அல்காரிதம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த ஸ்லாக் அண்ட் சர்ப்ளஸ் அதை பற்றினா நீங்கள் மறந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி சொல்லிட்டு நெக்ஸ்ட் செஷனுக்குள்ள போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ சொன்னது என்னது, ILPPயோட ஜெனரல் ஃபார்மேட். பெருசாக எந்த வித்தியாசமும் இருக்காது, சேம் LPP தான், கடைசியாக அண்ட் இன்டீஜர்ஸ்னு ஒரு வார்த்தை மட்டும் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து ஸ்லாக் வேரியபிள் அண்ட் சர்ப்ளஸ் வேரியபிள் ஆர்டிஃபிஷியல். தி ஐடியா ஆஃப் ஸ்லாக் அண்ட் சர்ப்ளஸ் ஆர் வெரி சிம்பிள். ஜஸ்ட் அந்த தராசுக்கள் பார்த்துருக்கீங்களா, ஸோ அந்த மாதிரி ஒரு ஈக்குலிபிரியம் கொண்டு வரதுக்காக we are trying to get an equilibrium. okay, so that's what the slack and surplus along with the artificial does. so இப்போ வந்து என்ன சொல்ல போறோம் அப்படின்னா, ஒரு inequality we are told that it is an inequality which consists of less than or equal to or greater than or equal to or it will be equal to. okay, so அப்போ when a constraint contains the sign that less than or equal to, less than or equal to என்ன அர்த்தம், so this is left hand side and this is right hand side. okay, so இப்போ இந்த left hand side is less than the right hand side. ஸோ இப்போ இது ரெண்டையுமே ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வர ட்ரை பண்ணணும். ஸோ ஈக்குவல்னு கொண்டு வரதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு தராசு கல்லை எடுத்துப்போமே. ஸோ அந்த தராசுல என்ன ஆகும், இந்த சைடு வெயிட் கம்மியா இருக்கு, இந்த சைடு வெயிட் அதிகமா இருக்கு. ஈக்குவல் பண்ணணும்னா இந்த பக்கம் ஆட் பண்ணுமா, இந்த பக்கம் ஆட் பண்ணுமா, நல்லா யோசிச்சு சொல்லுங்க. இந்த பக்கம் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஸோ இந்த பக்கம் ஆட் பண்ணா என்ன ஆகும்னா ஈக்குவல் ஆயிடும். ஸோ அப்போ ஆட் பண்றோம்னு சொல்றப்ப என்ன ஆட் பண்றோம்னு தெரியாது. ஸோ அதனால அதுக்கு நம்ம புதுசா ஒரு பேரு somehow இங்க வந்து sum x1 plus x2 less than or equal to sum 5 ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குன்னு வச்சுப்போம். அண்ட் இதுல வந்து இந்த கன்ஸ்ட்ரெயின்ட்டை ஈக்குவேட் பண்றதுக்கு எந்த பக்கம் கம்மியா இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இந்த பக்கம் தான் கம்மியா இருக்கும். இங்க இருந்து என்ன பண்ணணும்னா ஒரு சில விஷயங்களை ஆட் பண்ணணும். ஸோ என்ன ஆட் பண்றோம்னு தெரியாது, அதனால புதுசா ஒரு வேரியபிள். ஸோ x1 plus x2 ஆல்ரெடி இருக்கிறது, 5 ஆல்ரெடி இருக்கிறது, இங்கே ஒரு
x3 ஒன்று ஆட் பண்ணிப்போம். ஸோ இந்த x3 ஒன்று ஆட் பண்ணோம் இல்லையா, ஸோ இதுக்கு பேர் தான் ஸ்லாக் வேரியபிள். ஓகே, ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இன்இக்வாலிட்டி ஈக்குவல் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அண்ட் அதுக்கப்புறம் சர்ப்ளஸ். ஸோ இதில் இது போதும்னு நினைக்கிறேன். இன்னொரு எக்ஸாம்பிள் வேணால் சொல்லலாம். ஓவர்லாஸ் என்னன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இருந்துச்சு நம்ம ஆட் பண்ணணும். ஸோ சர்ப்ளஸ் என்ன அப்படின்னா இதே தான், இது x1 + x2 greater or equal to 5 இருக்குங்களா. ஸோ இப்போ இதை ஈக்குவேட் பண்ணணும். ஈக்குவேட் பண்ணுறதுக்கு எந்த சைடு அதிகமாக இருக்குன்னு பாருங்க. ஸோ இந்த சைடு என்ன இருக்குது, அதிகமாக இருக்குது, அந்த சைடு கம்மியாக இருக்குது. நம்ம ரெண்டு விஷயம் பண்ணலாம். அந்த பக்கம் ஏதாவது விஷயத்தை ஆட் பண்ணலாம், இல்லாட்டி இங்கேருந்து ஏதாவது விஷயத்தை எடுக்கலாம். ஆனால் என்ன எடுக்கிறோன்னே தெரியாது. ஓகே, ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா x1 + x2. ஸோ இங்கேருந்து என்ன பண்ணணும், ஆட் பண்ணுமா சப்ட்ராக்ட் பண்ணுமா. இங்கே அதிகமாக இருக்குது, எடுத்தால் தான் ஈக்குவல் ஆகும். ஸோ எடுக்கிறது இந்த சென்ஸ் நமக்கு சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ சப்ட்ராக்ட் பண்ணும்போது மைனஸ் sum x3 which is equal to 5 அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, ஸோ இங்கே ஒரு சில விஷயத்தை எடுக்கிறோம். இது இங்கேருந்து எடுக்கிறனால ஏதாவது சம் சேஞ்சஸ் வரலாம். ஓகே, சேஞ்சஸ் இந்த சென்ஸ் அந்த ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனோ ஏதோ ஒரு சென்ஸில் அங்கே சேஞ்சஸ் வரலாம். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை எடுத்துட்டோம் இல்லையா, ஸோ இதை ஈக்குவேட் பண்ணுற மாதிரி இன்னும் ஏதாவது ஒரு சப்ஸ்டன்ஸை உள்ளே போடணும். ஸோ அதுதான் இந்த ஆர்டிஃபிஷியல் வேரியபிள். ஸோ சர்ப்ளஸும் ஆர்டிஃபிஷியலும் ஒன்றா தான் வரும். ஒரு சர்ப்ளஸ் வேரியபிள் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அப்படின்னா கூடவே ஆர்டிஃபிஷியலும் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஸோ x1 + x2 - x3 + x4 = 5. ஸோ இது சர்ப்ளஸ் அண்ட் இது ஆர்டிஃபிஷியல். ஓகே, ஸோ அப்புறம் இப்போ ஒரு எல்பிபியில் நம்ம இதை ஆட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஸோ ஸ்லாக்னா என்ன, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இருந்தால் ஆட் பண்ணுறதுக்கு பேர் ஸ்லாக், கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு இருந்தால் சப்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு பேர் சர்ப்ளஸ். சர்ப்ளஸ் உள்ள வரும்போது கூடவே இன்னொரு ப்ராப்ளமும் வரும். ஸோ அதான் என்னது, சாரி கூடவே இன்னொரு வேரியபிள் வரும், அதுக்கு பேர் தான் வந்து ஆர்டிஃபிஷியல் வேரியபிள். ஓகே, ஸோ அண்ட் அதுக்கப்புறம் இப்போ ஒரு ப்ராப்ளம் பார்ப்போம். மேக்ஸிமைஸ் z is equal to 4x1 + 3x2 subject to the constraints 2x1 + x2 less than or equal to 1000 and அதுக்கப்புறம் x1 + x2 is greater than or equal to 800 அப்படின்னு வச்சுக்கிறேன் இல்லைங்களா. ஸோ greater than or equal to 800. ஸோ அப்படி எழுதும்போது இப்போ இதை வந்து நம்ம மாற்றி எழுதணும். ஸோ மாற்றி எழுதுறது இந்த சென்ஸ் என்ன, ஏன்னா இந்த சிம்ப்ளெக்ஸ் மெத்தட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம மேக்ஸிமைஸ் மட்டும்தான் பண்ண முடியும். ஓகேயா, ஸோ மேக்ஸிமைசேஷன் ஒன்லி, அதான் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ சிம்ப்ளெக்ஸ் மெத்தட்ஸில் மேக்ஸிமைசேஷன் மட்டும் தான் பண்ண முடியும். அப்போ கன்ஸ்ட்ரெயின்ஸில் மினிமைஸ்ன்னு இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா ஜஸ்ட் ஒன்றுமே பண்ண வேண்டாம். இந்த மினிமைஸ்ன்னு இருந்ததை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மைனஸால் மல்டிப்ளை பண்ணோம்னா அது மேக்ஸிமைஸ் ஆகிடும். ஸோ மைனஸ் மினிமைசேஷன் ஆஃப் z is equal to மேக்ஸிமைசேஷன் ஆஃப் z. ஸோ அது சிம்பிள் கான்செப்ட் தான், யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இதை மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், மேக்ஸிமைஸ்னு ஆகும். அண்ட் இங்கேயும் மைனஸால் மல்டிப்ளை பண்ணணும், -4 வரும். அண்ட் இங்கேயும் மைனஸால் மல்டிப்ளை பண்ணணும், -3 வரும். ஓகே, இன்கேஸ் மினிமைஸ்ன்னு இருந்துச்சுன்னா. ஸோ அதுக்காக நான் ரிவைஸ் பண்ணுறதுக்காக சொல்லிட்டு இருக்கேன். இது ஆக்சுவல் ப்ராப்ளம் நான் இப்போ சால்வ் பண்ண போகிறது இல்லை. ஓகே, ஸோ இதோட வந்து அந்த ஃபார்மெட் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு நம்ம இப்போ எழுத போகிறோம். என்ன எழுத போகிறோம் அப்படின்னா இதில் ஒரு வேரியபிள் தேவைப்படுது. ஏன்னா இது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இருக்கா. ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், இல்லை ஆட் பண்ணுமா சப்ட்ராக்ட் பண்ணுமா, சப்ட்ராக்ட் பண்ணு தானே, ஆட் பண்ணும். ஸோ ஆட் பண்ணும்போது 2x1 + x2 + x3 = 1000. ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் இங்கே வந்து ஸ்லாக் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இங்கே கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு இருக்கு. இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா சர்ப்ளஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஸோ சர்ப்ளஸ் ஏன் சர்ப்ளஸ், ஸோ இது அதிகமாக இருக்குது, இதுலேருந்து ஏதாவது விஷயத்தை எடுக்கணும். ஸோ அதனால x1 + x2 - x4. ஏன்னா ஆல்ரெடி இங்கே x3 யூஸ் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ அதே குவான்டிட்டி தான் இங்கே எடுக்கணும்னு அவசியம் இல்லை, இதோட குவான்டிட்டி மாறும், ஏன்னா இது வேற கன்ஸ்ட்ரெயின்ட். ஸோ அதனால ஸோ -x4, x4ங்கிறது புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ண ஸ்லாக் வேரியபிள் ப்ளஸ் x5 = 800. ஸோ இந்த x5ங்கிறது என்னது, ஆர்டிஃபிஷியல் வேரியபிள், இது சர்ப்ளஸ் வேரியபிள். ஓகே, ஸோ அப்போ இப்படி எழுதுனதுக்கு அப்புறம் இந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ல என்ன சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னா, ஏன்னா இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணது என்னது, அந்த ஆக்சுவல் இன்இக்வாலிட்டியை மேனேஜ் பண்றதுக்காக நம்ம என்ன பண்ணோம், இதெல்லாம் ஆட் பண்ணோம் இல்லையா. ஸோ இப்போதான் சால்வ் பண்ண முடியும் ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு மாத்தினா. ஸோ அதை ஈக்குவேட் பண்றதுக்காக இந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனும் அப்போ சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ அப்போ அந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் எப்படி சேஞ்ச் ஆகும்னா நமக்கு இதெல்லாம் சொல்யூஷன்ல வரப்போறது கிடையாது. நம்ம ஆட் பண்ண இந்த x3 x4 x5 ஆர்டிஃபிஷியல். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஜஸ்ட் அந்த சேஞ்சை மேனேஜ் பண்றதுக்காக ஆட் பண்ணது. ஸோ அதை வந்து அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னா அந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை எப்படி மாற்றி எழுதலாம் அப்படின்னா மேக்ஸிமைசேஷன் ஆஃப் z is equal to sum 4x1 - 3x2 ஆட் பண்ண வேரியபிள்ஸ்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அதோட கோஎஃபிஷியன்ட் 0ன்னு சொல்லிட வேண்டியதுதான். ஸோ கோஎஃபிஷியன்ட் 0 அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா
இது வந்து அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் எந்த வித சேஞ்சையும் கொண்டு வர போகிறது இல்லை. அது வந்து நான் 0வா வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி. ஸோ இதுக்கும் ஒரு ரீசன் இருக்குது, நம்ம சால்வ் பண்ணும்போது பார்ப்போம். ஓகே, ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு மாற்றி எழுதுறது. இப்படி மாற்றி எழுதுனதுக்கப்புறம் நம்ம சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ண முடியும். அண்ட் மோர் ஓவர் சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளம் மட்டும்தான் சால்வ் பண்ண முடியும். மினிமைசேஷன் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், மைனஸால் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இதை ஒரு நிமிஷம் அப்படியே ரிவைஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து நீங்கள் ரிவைஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த சொல்யூஷன் மெத்தட்ஸ் எப்பப்பெல்லாம் எந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் நம்ம அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ அந்த சிம்ப்ளெக்ஸ் மெத்தட்ஸ் சொன்னேன் இல்லையா, சிம்ப்ளெக்ஸ் மெத்தட்ஸில் ஸ்லாக் வேரியபிள்ஸ் மட்டும் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம அதாவது ஸ்லாக் ஒன்லி இருந்துச்சுன்னா நம்ம சிம்ப்ளெக்ஸ் 1ல ப்ரொசீட் பண்ணி சொல்யூஷன் எடுத்துடலாம். ஸோ ஆர்டினரி சிம்ப்ளெக்ஸ். ஓகே, அது என்னங்கிறது நான் அப்புறம் சொல்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் சர்ப்ளஸ் வேரியபிள் உள்ள வந்துட்டாலே, சர்ப்ளஸ் உள்ள வந்துட்டாலே என்னவும் வந்துடும், கூட ஆர்டிஃபிஷியலும் வந்துடும். ஸோ ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் உள்ள வந்துடும். ஸோ அப்போ ஸ்லாக் அண்ட் சர்ப்ளஸ் இருந்தாலும் சரி, அல்லது சர்ப்ளஸ் வேரியபிள் மட்டும் உள்ள வந்தாலும் சரி, ரெண்டுமே மிங்கிளாக இருந்தாலும் சரி. ஸோ சர்ப்ளஸ்னு ஒரு வார்த்தை, whenever you heard the word surplus, you have to move to the next method, that is simplex 2, which is begem, or you can use either method, which is two-phase. So these two methods can be used to solve when the surplus variables are involved in the constraints. So when converting the problem into standard form, if surplus variable is included in the constraints, means we will use both of these two methods. Idhula edha vena use panikalam. Both of these two means what I refer is, this is simplex 2 begem and this is simplex 3 called two-phase. Okay, so and remember maximization problem can be only solved by using simplex methods. Okay, so simplex method can solve only maximization problems. If the objective function is minimum, you have to multiply the objective function with the minus. Okay, so now penga poyiralaana ILPP. ஸோ அதோட ஜென்ரல் மாடல் நான் முன்னாடி சொல்லியிருந்தேன், முன்னாடி எழுதி போட்டிருந்தேன் இல்லையா. ஸோ அதோட ஜென்ரல் மாடல் அப்போ நான் கொடுத்த அந்த மெட்டீரியல் நீங்கள் எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் பார்த்துங்க. ஓகே, ஸோ இப்போ அந்த ஐஎல்பிபியை சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு ரெண்டு மெத்தட் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஒன்று வந்து கோமரிஸ் கட்டிங் பிளேன் அல்காரிதம், அண்ட் ரெண்டாவது பிரான்ச் அண்ட் பவுண்ட் மெத்தட். ஓகே, ஸோ இது ரெண்டு தான் இப்போ இந்த செஷனில் பார்க்க போகிறது, கோமரிஸ் கட்டிங் பிளேன் அல்காரிதம். ஸோ அதுக்கான மெட்டீரியல் நான் உங்கள் கையில் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன், உங்கள் கிளாஸ் ரூமில் போட்டிருப்பேன், நீங்கள் எழுதியிருப்பீங்க. ஸோ அதில் வந்து இந்த கோமரிஸ் கட்டிங் பிளேன் அல்காரிதம்க்கு இன்னொரு பேர் என்ன சொல்லலாம் அப்படின்னா ஃப்ராக்ஷனல் அல்காரிதம். ஸோ ஃப்ராக்ஷனல் அல்காரிதம் அப்படின்னு இதுக்கு பேர் சொல்லலாம். ஸோ இதோட சொல்யூஷன் ப்ரொசீஜர் ஒரு 4-5 ஸ்டெப் இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படிங்கிறத நீங்கள் எடுத்து வச்சுட்டு இப்போ பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இந்த எல்பிபி கிவன் எல்பிபியை நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இன்டீஜர் ரெஸ்ட்ரிக்ஷனை விட்டுட்டு, கடைசியாக அண்ட் இன்டீஜர்ஸ் எழுதியிருந்தோம் இல்லையா, அதை விட்டுட்டு நார்மலாக ஒரு எல்பிபியை கன்சிடர் பண்ணி, ஐஎல்பிபியா இல்லாமல் எல்பிபியை கன்சிடர் பண்ணி அதை சால்வ் பண்ணணும். எந்த மெத்தட் யூஸ் பண்ணி? சிம்ப்ளெக்ஸ் மெத்தடை யூஸ் பண்ணி. ஓகே, ஸோ சிம்ப்ளெக்ஸ் மெத்தடை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணி சொல்யூஷன் எழுதிடணும். இப்போ ஒரு சொல்யூஷன் வரும் இல்லையா, அந்த டெஸ்ட் ஃபார் ஆப்டிமாலிட்டி, அதான் வந்து ஸ்டெப் 2. அந்த சொல்யூஷன் வந்து நமக்கு இன்டீஜரா இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். இன்டீஜரா இருந்துச்சுன்னா ஓகே, ஸோ அதான் ஆப்டிமல் சொல்யூஷன் அப்படின்னு விட்டுறணும். ஆனால் மேக்ஸிமம் ஆஃப் த கேசஸ்ல இன்டீஜரா வராது.
ஸோ இன்டிஜராக வராத சுச்சுவேஷனில் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒரு ஈக்குவேஷன் ஜென்ரேட் பண்ணோம். ஓகே, ஸோ அந்த ஈக்குவேஷனுக்கு பேர் ஃப்ராக்ஷனல் கட் ஈக்குவேஷன் பேர். ஸோ அதுக்கு வந்து ஒரு கட்டிங் பிளேன் ஈக்குவேஷன் ஜென்ரேட் பண்ணணும். ஓகே, ஸோ அந்த கட்டிங் பிளேன் ஈக்குவேஷன் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு வேரியபிளை சூஸ் பண்ணணும். ஸோ தட் இஸ் அந்த எக்ஸ்ஆர் சூஸ் ரோ ஆர் கரஸ்பாண்டிங் டு வேரியபிள் எக்ஸ்ஆர் விச் ஹேஸ் தி லார்ஜஸ்ட் ஃப்ராக்ஷனல் வேல்யூ. நம்ம என்ன பண்ணோம், ஸோ இந்த பிரான்ச் அண்ட் பவுண்ட் மெத்தட்லாம் அழிச்சிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சிம்பிளா எழுதுறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து சால்வ் பை சிம்ப்ளெக்ஸ் அண்ட் செகண்ட் ஸ்டெப் என்னன்னா ஆப்டிமல் டெஸ்ட். ஆப்டிமலா இருக்கா இன்டிஜரா இருக்காங்கிறத பார்த்தோம். ஸோ இன்டிஜரா இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, இங்கேயே முடிச்சிடலாம். ஆனால் இன்டிஜரா இல்லைங்கிறப்போ மூணாவது ஃபேஸுக்கு போகணும், விச் இஸ் ஜெனரேட்டிங் cutting plane. Okay, so the generating cutting plane la நம்ம first என்ன பண்ணனும்னா xr ஒரு ஈக்குவேஷன் சூஸ் பண்ணனும் which has largest fractional value. So largest fractional value அதான் அந்த FR னு சொல்லுவாங்க. இது அப்படியே அந்த ஈக்குவேஷன் எழுதி பார்த்தா நம்ம ப்ராப்ளம் எழுதும்போது நமக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு ஈக்குவேஷன் எக்ஸ்ஆர் ஒரு ஈக்குவேஷன் சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது எப்படி இருக்கும்னா அது ஜெனரல் ஃபார்மேட். இங்கே ஸ்பேஸ் இல்லை, அதனால நான் அழிச்சு எழுதுறேன். ஸோ நீங்கள் வேணா இந்த வீடியோ திரும்ப பார்த்து இதில் நோட்ஸ் எழுதிக்கிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆப்வியஸாக நீங்கள் முன்னாடி எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஜஸ்ட் இங்கே எக்ஸ்பிளைன் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ இப்போ அந்த ஆர்த் கான்ஸ்டன்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்கும்னா நமக்கு எக்ஸ்ஆர் பிளஸ் சம்மேஷன் j is not equal to r a r j xj equal to br. Okay, so இந்த j ங்கிறது 1 to n பார்த்து நம்ம பயப்படலாம் வேண்டியதில்லை. என்னன்னா xr னா என்னது, நம்ம சூஸ் பண்ண ஈக்குவேஷன். ஸோ x2 செலக்ட் பண்ணினோம்னா இங்கே 2 இருக்கும். இந்த arj ங்கிறது முன்னாடி இருக்க கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ அந்த கான்ஸ்டன்ட் அந்த அதுக்கப்புறம் இந்த j என்னன்னா நம்ம அதுக்கப்புறம் மீதி இருக்கிற வேரியபிள்ஸ்லாம் x2 செலக்ட் பண்ணினோம்னா இது x1 இருக்கும், அப்புறம் x2 இருக்காது, x3 x4 x2 ஆல்ரெடி இங்கே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த பிஆர்னா அந்த ஈக்குவேஷன் அந்த பக்கம் இருக்கிற வேல்யூ. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டீகம்போஸ் த கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் xj வேரியபிள்ஸ் அண்ட் பிஆர் ஆஃப் தி ஈக்குவேஷன். ஸோ இதை விட்டுலாம், இந்த xr விட்டுட்டு இந்த கோஎஃபிஷியன்ட் இருக்கு இல்லையா, xj ஓட கோஎஃபிஷியன்ட் இந்த பிஆர், இது என்ன பண்ணணும் அப்படின்னா டீகம்போஸ் பண்ணணும். எப்படி டீகம்போஸ் பண்ணணும், இன்டு இன்டீஜர் அண்ட் நான் நெகட்டிவ் ஃப்ராக்ஷனல் பார்ட்ஸ். ஸோ இன்டீஜரா இருக்கணும், அட் த சேம் டைம் நான் நெகட்டிவா இருக்கணும். நான் நெகட்டிவ் இன் தி சென்ஸ் அந்த ஃபிராக்ஷனல் பார்ட். So integer plus non-negative fractional part. The integer can be negative. Integer negative ஆ இருக்கலாம், ஆனா இந்த fractional part என்னவா இருக்க கூடாது, நெகட்டிவா இருக்க கூடாது. So that's why we are telling that it should be non-negative அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ அப்படி மாற்றி எழுதும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த ARJ தான் நம்ம ஸ்பிளிட் பண்ணி எழுதுறோம் இல்லையா. ஸோ இந்த ARJ ஸ்பிளிட் பண்ணி எழுதும்போது அதே ARJ அதுக்கான ஈக்குவேஷன் பிளஸ் சம் ஃபிராக்ஷனல் பார்ட் உள்ள வரும், அது நான் நெகட்டிவ் ஃபிராக்ஷனல் பார்ட் இன்டு XJ அல்சர்லாம் ஃபுல்லா. ஸோ இன்டு XJ which is equal to ஆல்ரெடி இருந்த BR அங்க இருக்கிறது அப்போதைக்கு இருக்கிறது அதான் BR பிளஸ் சம் ஃபிராக்ஷனல் பார்ட். ஸோ அந்த ஃபிராக்ஷனல் பார்ட் தான் நமக்கு என்னது, ஸோ இது FRJ. அந்த ஃபிராக்ஷனல் பார்ட் தான் நம்ம பிரிச்சு எழுதுனா அந்த ஃபிராக்ஷனல் பார்ட். ஸோ அதுக்கப்புறம் இங்க இருக்க நம்பர் தான் அந்த BR, முதல்ல இருந்த BR இதுவும் சேஞ்ச் ஆயிருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி அந்த ஈக்குவேஷனை மாற்றி எழுதுனதுக்கு அப்புறம் நம்ம கட்டிங் பிளேன் ஈக்குவேஷன் எழுதணும். ஸோ கரஸ்பாண்டிங் கோமரிஸ் கட்டிங் பிளேன் கன்ஸ்ட்ரெயின்ட் இஸ் அப்படின்னு. ஸோ இந்த எக்ஸ்ஆர் எழுதணும் இல்லையா, எக்ஸ்ஆர் விட்டுட்டு மற்றதுக்கெல்லாம் எழுதணும். ஸோ இந்த எக்ஸ்ஆர் பதிலாக புதுசாக ஒரு வேரியபிள் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும். சம் SGனா S1 S2 அந்த மாதிரி ஏதோ ஒரு பேர் மைனஸ் சம்மேஷன் இந்த ARJ தான் இருந்துச்சுல. ஸோ இதெல்லாம் விட்டுட்டு இந்த FRJல இருக்கிறத மட்டும் எழுதிக்கணும். FRJ XJ which is equal to minus FR. அர்த்தம் என்னன்னா ஒரு ஈக்குவேஷனை செலக்ட் பண்ணிக்கிறோம், அந்த ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்றோம்னா இந்த மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் இருக்க வேரியபிளை மட்டும் விட்டுட்டு மற்ற வேரியபிளோட கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாத்தையுமே இன்டீஜர் பிளஸ் நான் நெகட்டிவ் ஃபிராக்ஷனா எழுதுறோம். அண்ட் அதே மாதிரி அந்த பக்கம் இருக்கிற வேல்யூ இன்டீஜர் பிளஸ் நான் நெகட்டிவ் ஃபிராக்ஷனா எழுதுறோம். எழுதுனதுக்கு அப்புறம் இந்த வேரியபிளை சேஞ்ச் பண்ணிட்டு சம் S1 சேஞ்ச் பண்ணிட்டு இதுல இருக்க அந்த இன்டீஜர் பார்ட்டை விட்டுட்டு ஃபிராக்ஷனல் பார்ட்டோட அந்த வேரியபிளை மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கணும், விட்டு நெகட்டிவ் சைன் மறந்துடக்கூடாது. அண்ட் அதுக்கப்புறம் இங்க இருக்க மாதிரி அந்த இன்டீஜர் பார்ட்டை விட்டுட்டு ஃபிராக்ஷனல் பார்ட்டை மட்டும் நெகட்டிவ் சைனோட எழுதிக்கணும். ஸோ இதுதான் நமக்கு தேவையான
கட்டிங் பிளேன் ஈக்குவேஷன். ஸோ இப்போ கொஞ்சம் பார்க்கறது கொஞ்சம் வேகா இருக்கும், நம்ம எழுதி பார்த்துக்கணும், ப்ராப்ளம் எழுதி பார்த்துட்டோம்னா கொஞ்சம் புரியும். ஓகே, ஸோ இதில் வந்து ஜஸ்ட் நொட்டேஷன்ஸ் இருக்கனால உங்களுக்கு அப்படி தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதில் எஸ்ஜிங்கிறது நமக்கு நான் நெகட்டிவ் ஸ்லாக் வேரியபிள். ஸோ அதான் நம்ம சொன்ன அந்த ஸ்லாக் இன்ட்ரடியூஸ் ஆகுறது, விச் இஸ் அந்த இந்த எஃப்ஆர்ஜி இருக்கு தெரியுமா, இது இங்கே எழுதுனது. ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னா 0 to 1 இருக்கும். எஃப்ஆர்ஜி லைஸ் பிட்வீன் 0 to 1 அண்ட் இந்த எஃப்ஆர் லைஸ் பிட்வீன் அதே 0 to 1. ஏன்னா எல்லாமே ஃப்ராக்ஷனல் பார்ட், நமக்கு தேவை மினிமல் ஃப்ராக்ஷன்ஸ். ஓகே ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓவராலாக ஃபர்ஸ்ட்லேருந்து சொன்னது நம்ம ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம், அதோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் எழுதி சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் சால்வ் பண்ணி ஒரு சொல்யூஷன் எழுதியாச்சு. சொல்யூஷன் இன்டிஜராக இல்லை. ஸோ இன்டிஜராக இல்லைன்னொடனே நமக்கு இருக்கிற அந்த ஃப்ராக்ஷன் சொல்யூஷனில் எதில் வந்து லார்ஜஸ்ட் ஃப்ராக்ஷன் இருக்குன்னு பார்க்கணும். லார்ஜஸ்ட் ஃப்ராக்ஷனா அந்த லார்ஜஸ்ட் ஃப்ராக்ஷனை சூஸ் பண்ணிக்கணும், அந்த ஈக்குவேஷனை எழுதிக்கணும், அண்ட் அதில் இருந்து அந்த எதை சூஸ் பண்ணணுமோ அந்த வேரியபிளை விட்டுட்டு மற்ற வேரியபிளோட கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாத்தையுமே இன்டிஜர் ப்ளஸ் நான் நெகட்டிவ் ஃப்ராக்ஷனாக எழுதணும். எழுதுனதுக்கப்புறம் அந்த ஈக்குவேஷன் அந்த பக்கம் இருக்கிறதுல எழுதிடணும். அதுக்கப்புறம் அதுல இருந்து நம்ம ஒரு கட்டிங் பிளேன் ஈக்குவேஷன் ஜென்ரேட் பண்ணணும், விச் இஸ் அந்த எக்ஸ்ஆருங்கிற சம் S1ங்கிற ஸ்லாக்கா மாத்திட்டு இதுல இருக்க இன்டிஜர் பார்ட்டை விட்டுட்டு நெகட்டிவ் சைனோட அந்த நான் நெகட்டிவ் ஃப்ராக்ஷன் எழுதி இன்டு எக்ஸ்ஜே அந்த வேரியபிள் எழுதிக்கணும். அண்ட் அதே மாதிரி நெகட்டிவ் சைனோட அந்த ஃப்ராக்ஷன் எழுதிக்கணும். ஸோ இங்கே ஏன் நான் நெகட்டிவ் ஃப்ராக்ஷன் சொன்னாங்க அப்படிங்கிறதுக்கு நான் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ண விரும்புறேன். என்னன்னா, ஆல்ரெடி நம்மளோட ஸ்ட்ரக்சர் நம்ம எழுத வேண்டிய கட்டிங் பிளேன் ஈக்குவேஷனே நெகட்டிவ் இருக்கு. நம்ம இங்கே எழுதும் போதே நெகட்டிவ்னு எழுதினோம்னா அது பிளஸ் ஆயிருக்கும். அப்படி ஆகக்கூடாது. ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி வருது. ஓகே, அண்ட் இதுல மோர் ஓவர் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, அதுக்கப்புறம் கீழே ஒரு ரிமார்க் இருக்கு. ஸோ பேசிக் ரெக்யர்மெண்ட் ஃபார் தி அப்ளிகேஷன் ஆஃப் தி அல்காரிதம் இஸ் தட் ஆல் த கோஎஃபிஷியன்ட்ஸ் அண்ட் தி RHS கான்ஸ்டன்ட்ஸ் ஆஃப் ஈச் கன்ஸ்ட்ரெயின்ட் மஸ்ட் பி இன்டீஜர். ஸோ இங்கே இந்த அல்காரிதம் அப்ளை பண்றதுக்கு இந்த கன்ஸ்ட்ரெயின்ட்ல இருக்க எல்லா கான்ஸ்டன்ட்டும் கோஎஃபிஷியன்ட்டும் அந்த பக்கம் இருக்க அந்த கான்ஸ்டன்ட்டும் இன்டீஜரா இருக்கணும், ஃப்ராக்ஷனா இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ அது என்னங்கிற அந்த ரிமார்க் சொல்லும்போது சொல்றேன். இப்போ இந்த அளவுக்கு தான் ஒரு ஈக்குவேஷன் எழுதிட்டோம். அண்ட் இப்போ அப்டைன் பண்ண இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இந்த ஈக்குவேஷனை கடைசியா இருக்க ஆப்டிமம் டேபிள்ல இன்சர்ட் பண்ணிட்டு அந்த ப்ராப்ளமை நம்ம டியூயல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட்ல சால்வ் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட்ல சால்வ் பண்ணி சொல்யூஷன் எடுத்துடணும். சொல்யூஷன் இன்டீஜரா இருந்துச்சுன்னா விட்டுறலாம், இன்டீஜரா இல்லைன்னா நம்ம ஃப்ராக்ஷனல் கட் ஈக்குவேஷன் எழுதிடணும். அந்த ஃப்ராக்ஷனல் கட் ஈக்குவேஷனை அதே ஆப்டிமல் டேபிள்ல கடைசியில் ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளம் டியூயல் சிம்ப்ளெக்ஸ்ல நம்ம என்ன பண்ணணும், சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, சரி இதை வந்து ரிவைஸ் பண்ணுங்க வரேன். ஓகே, ஸோ இப்போ ஒரு விஷயம் சொன்ன ஞாபகம் இருக்கா, நம்ம ஃப்ராக்ஷனல் கட்டுக்கு எடுக்கிற ஈக்குவேஷன்ல என்ன சொல்லணும், அந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் அட் த சேம் டைம் அந்த பக்கம் இருக்க கான்ஸ்டன்ட் எல்லாமே நமக்கு இன்டீஜரா தான் இருக்கணும். ஸோ இன்டீஜரா இல்லைன்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு ரிமார்க் அது கீழே இருக்கு, அதை எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை சொல்லுவேன். ஸோ இஃப் the coefficients and the constant are not integer, என்னது sum x1 plus 1/2 x2 which is less than or equal to 7/3. okay, so இந்த மாதிரி இருக்கு. இதை வந்து நம்ம fractional கட்டுக்கு சூஸ் பண்றோம். ஸோ இதுதான் நான் சொன்னேன் இல்லையா, இது வந்து அந்த xr அண்ட் இது வந்து xj, இது வந்து aij சாரி arj அண்ட் இதுதான் நமக்கு தேவையான அந்த br சொன்னேன் இல்லையா, ஞாபகம் இருக்கா. ஸோ இதுல இந்த ஏஆர்ஜே இந்த பிஆர் இதெல்லாம் வந்து நமக்கு என்னவா இருக்கும்னா இன்டீஜரா இருக்கணும். ஸோ இன்டீஜர்னா என்னது, ஃபிராக்ஷன் வராம வரணும், ஒரு முழு எண்ணா. ஸோ ஓகே, பட் நவ் இன் திஸ் சிச்சுவேஷன் we are having these two fractions. so what we do, இதை வந்து நம்ம இன்டீஜரா மாற்ற முடியுமான்னு பார்க்கணும். ஸோ ஜஸ்ட் பிகாஸ் இதை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகாம வேற ஏதாவது ட்ரை பண்ணலாமா. ஸோ இதுல என்ன நம்பரை மல்டிப்ளை பண்ணா நமக்கு இந்த ஃபிராக்ஷனல் பார்ட் போகும் அப்படிங்கிறதுக்கு ஜஸ்ட் இந்த ஃபிராக்ஷன்ஸோட எல்சிஎம் எடுத்துங்க. ஸோ எல்சிஎம் என்னது நமக்கு 6 2 3 சார் 6. அப்போ 6ஆல த்ரோ அவுட்டா மல்டிப்ளை பண்ணுங்க. 6ஆல த்ரோ அவுட்டா மல்டிப்ளை பண்ணா 6x1 plus 6/2 x2 less than or equal to 7/3 into 6 ஆச்சா. ஸோ அப்போ இதை சிம்பிளை பண்ணா 3 வந்துடும், அண்ட் இதை சிம்பிளை பண்ணா 2 வந்துடும். அப்போ 6x1
plus 3x2 less than or equal to 14. Okay, and அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு சூஸ் பண்ண அந்த ஈக்குவேஷனை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும், இதெல்லாம் வந்து இன்டீஜர் பிளஸ் ஃபிராக்ஷன் அந்த மாதிரி எழுத ட்ரை பண்ணணும். ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ அதான் அந்த ரிமார்க்கில் இருக்கு. ஓகே, இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக எக்ஸாம்பிள் 1க்கு போயிடலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் 1ங்கிறது கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். நான் முடிஞ்ச வரைக்கும் இதில் சால்வ் பண்ணுறேன், நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி சிம்ப்ளெக்ஸ்னா ரொம்ப லென்த்தியான ப்ராப்ளம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு 3-4 ஐட்ரேஷன் பக்கம் வரும். ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபைண்ட் த ஆப்டிமம் இன்டிஜர் சொல்யூஷன் டு த ஃபாலோயிங் ILPP, that is maximize z is equal to 2x1 plus x2 and அதுக்கப்புறம் subject to the constraint 5x1 plus 3x2 less than or equal to 8 and 2x1 plus 4x2 less than or equal to 8. இங்க x1, x2 are greater than 0 and integers. Okay, so அப்போ இது வந்து பார்க்கிறதுக்கு ஜஸ்ட் நம்ம LPP மாதிரியே தான் இருக்கும். ஆனால் ஒரு சின்ன வித்தியாசம் என்னன்னா, இங்கே வேரியா இருக்கு பார்த்தீங்களா, இங்கே and integers. ஏன்னா எதனால தான் அந்த ஒரு LPP ILPP-யா மாறுது, ஒரு இன்டிஜர் ரெஸ்ட்ரிக்ஷன் உள்ள வரும்போது. ஸோ இப்போ நம்ம கோமரிஸ் கட்டிங் பிளேன் அல்காரிதம் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, இக்னோரிங் தி இன்டிஜர் ரெஸ்ட்ரிக்ஷன். ஸோ ஆக்சுவலாக ப்ராப்பர் நோட்ஸ் உங்களுக்கு இருக்கும். நான் ஜஸ்ட் சொல்யூஷனுக்கு ஸ்ட்ரைட்டாக போயிடலாம்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நீங்கள் எழுதியிருப்பீங்க ஆஃப்டர் இக்னோரிங் தி இன்டிஜர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் த ஸ்டாண்டர்ட் LPP. நான் சொன்னேன் இல்லையா, ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். இது பெட்டராக இருக்கு, எழுதி காமிச்சிடலாம். ஸோ இக்னோர் தி இன்டிஜர் ரெஸ்ட்ரிக்ஷன், நமக்கு ஸ்டாண்டர்ட் LPP எழுதணும், ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ஓகே, அவ்வளோதான். என்ன ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் அப்படின்னா, இந்த மேக்ஸிமைசேஷன் மேக்ஸிமைசேஷன் இருக்கு, மினிமைசேஷன் இருந்துச்சுன்னா மைனஸ் ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும், மினிமைசேஷன் இல்லை. ஸோ அப்போ 2x1 plus x2 subject to the constraints 5x1 plus 3x2. இந்த லெஸ் than or equal to ஈக்குவல்ட்டா மாற்றணும், அதான் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். முன்னாடி சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ இங்கே லெஸ் than or equal to இருக்கு, இங்கே ஸ்லாக் வருமா சர்ப்ளஸ் வருமா அந்த கான்செப்ட் போயிடணும். ஸோ இங்கே கம்மியாக இருக்கு, இங்கே அதிகமாக இருக்கு. எங்கே ஷார்ப்பாக இருக்கும் அங்கே கம்மியாக இருக்கு, எங்கே அகலமாக இருக்கும் அங்கே அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ இங்கே சம் குவான்டிட்டி ஆட் பண்ணுமா ரிமூவ் பண்ணுமான்னு பார்க்கணும். நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஆட் பண்ணாதான் ஈக்குவல் ஆகும். ஸோ அப்போ பிளஸ் x3 which is equal to 8. அவ்வளோதான். ஸ்லாக்னா ஸ்லாக் மட்டும்தான் வரும். அண்ட் அதுக்கப்புறம் இங்கே அதே மாதிரி 2x1 plus 4x2 இருக்கா, இங்கே லெஸ் தான் ஈக்குவல் டு இருக்கு. இங்கே ஆட் பண்ணுமா சப்ட்ராக்ட் பண்ணுமா, ஸ்லாக் வருமா சர்ப்ளஸ் வருமான்னு பார்க்கணும். ஸோ இங்கே ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணுறது இந்த சென்ஸ் 2x1 plus 4x2 plus x4 is equal to 8. ஓகே, அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். அண்ட் இதில் x1, x2 greater than or equal to 0 and integers நம்ம இங்கே எழுத வேண்டாம். ஏன்னா நம்ம ignoring the integer restriction சொன்னோமா, and integer இங்கே எழுத வேண்டாம். ஸோ இதுதான் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். இதுக்கு மேலே நீங்கள் என்ன நல்லா ஸ்டாண்டர்டாக எழுதணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளஸ் 0x3 ப்ளஸ் 0x4. ஸோ ஆட் பண்ண 2 ஸ்லாக் வேரியபிளை நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கணும், வித் 0 கோஎஃபிஷியண்டாக வச்சு ஆட் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் த கிவன் LPP. ஸோ இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் எழுதுனதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும், சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு டேபிள் போடணும். இது ஆக்சுவலாக நோட் பண்ணி வச்சிருப்பீங்கன்னு எனக்கு உங்கள் நோட்ஸே இருக்கும், நான் பார்த்து அப்படியே எழுதிடுறேன். ஓகே, so CB, BV, x1, x2, x3, x4 and அதுக்கப்புறம் இங்கே xB ரேஷியோ. மேலே CJs எல்லாத்தையும் எழுதணும், அதான் CJ வேல்யூ ஃபில்அப் பண்ணும்போது சொல்கிறோம். ஓகே, இதை வந்து ஒரு டேபிள் மாதிரி போட்டு வச்சுப்போம். இதுதான் வந்து CB, BV, இங்கே தேவையில்லை அண்ட் இங்கே. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, இந்த ஸ்பேஸ் இருக்குல்ல, இந்த ஸ்பேஸுக்கு பேர் என்னன்னா பேசிஸ் அப்படின்னு சொல்லுவோம்.
இங்க என்னென்ன வேரியபிள்லாம் உள்ள இன்வால்வ் ஆகுதோ அதெல்லாம் வந்து பேசிஸ். ஸோ பேசிஸ்க்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தோஸ் ஆர் பேசிக் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். மற்றதெல்லாம் நான் பேசிக் வேரியபிள். ஸோ இங்க 4 வேரியபிள் இருக்கு. ஆனா எத்தனை கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கோ அத்தனை வேரியபிள் தான் மட்டும் இங்க உள்ள இன்சர்ட் ஆக முடியும். ஓகே, ஸோ நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண ஸ்லாக் எல்லாமே என்னன்னா பேசிக் வேரியபிள்ஸ். ஓகே, ஸோ அப்போ 2 கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குன்னா 2 x3 x4 இங்க வந்துடும். ஓகே, ஸோ அதான் வந்து பேசிக் வேரியபிள் விச் இஸ் x3 and x4. ஸோ இந்த CB அப்படின்னா என்னன்னா அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ல இந்த x3 ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன, இந்த x4 ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ல இந்த x3 x4 ஓட கோஎஃபிஷியன்ட் நம்ம என்ன எழுதியிருந்தோம் அப்படின்னா 0 எழுதியிருந்தோம். ஞாபகம் இருக்கா? ஸோ 0 எழுதியாச்சு, அவ்வளோதான். ஸோ இது வந்து பேசிக் வேரியபிள். நம்ம ஆட் பண்ண 2 ஸ்லாக் எழுதியிருக்கோம். ஸோ x3 and x4 2 ஈக்குவேஷன் இருக்கனால 2 எழுதியிருக்கோம். 3 கன்ஸ்ட்ரெயின்ட் இருந்துச்சுன்னா 3 வந்திருக்கும், 4 கன்ஸ்ட்ரெயின்ட் இருந்துச்சுன்னா 4 வந்திருக்கும். ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் இந்த x3 இன்வால்வ் ஆயிருக்க ஈக்குவேஷன்ல இருக்கிற என்ன சொல்லணும் கோஎஃபிஷியன்ட், அந்த வேரியபிள்ஸோட கோஎஃபிஷியன்ட். ஸோ x3 பெட்டர் அந்த ஈக்குவேஷன் கீழே எழுதிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ 5x1 plus 3x2 plus 0 plus x3 equal to 8. அதே மாதிரி இங்க 2x1 plus 4x2 plus x4 equal to 8. அச்சா, ஸோ இப்போ இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், x3 இன்வால்வ் ஆயிருக்க ஈக்குவேஷன். x3 ஓட கோஎஃபிஷியன்ட் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ல என்ன இருந்துச்சு அப்படின்னா நமக்கு 0 இருந்துச்சு, அதனால இங்க 0 போட்டோம். இங்க இந்த x3 இன்வால்வ் ஆயிருக்க ஈக்குவேஷன்ல x1 ஓட கோஎஃபிஷியன்ட் என்னது 5 and x2 ஓட கோஎஃபிஷியன்ட் 3, x3 ஓட கோஎஃபிஷியன்ட் அந்த வேரியபிளுக்கு முன்னாடி இருக்க நம்பர். x3 ஓட கோஎஃபிஷியன்ட் x3 க்கு முன்னாடி என்ன இருக்கு 1, x4 ஓட கோஎஃபிஷியன்ட் x4 இல்லையே, என்ன பண்ணலாம் plus 0 x4 எழுதிக்கலாம், தப்பு இல்லை. 0 into anything 0. ஸோ அப்போ x4 க்கு 0. அண்ட் இந்த xb அப்படிங்கிறது பெருசா ஒன்றும் இல்லை, ஈக்குவேஷனுக்கு அந்த பக்கம் இருக்குல்ல அந்த நம்பர் 8. ஓகே, இதோட ரேஷியோ நம்ம கடைசியாக தான் கால்குலேட் பண்ணுவோம். அண்ட் அடுத்து அதே மாதிரி இந்த 2x1 plus 4x2 x4 இன்வால்வ் ஆயிருக்க ஈக்குவேஷனோட கோஎஃபிஷியன்ட்லாம் எழுதணும். ஓகே, ஸோ இப்போ x4 இன்வால்வ் ஆயிருக்க ஈக்குவேஷன்ல x1 ஓட கோஎஃபிஷியன்ட் என்னது 2, x2 ஓட கோஎஃபிஷியன்ட் 4, அதுக்கப்புறம் x3 ஓட கோஎஃபிஷியன்ட் x3 இல்ல 0x, அப்போ 0, x4 ஓட கோஎஃபிஷியன்ட் 1, அந்த ஈக்குவேஷனுக்கு அந்த பக்கம் இருக்க நம்பர் 8. அச்சா, ஸோ இப்போ மேல இருக்க CJ என்னது அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ல நம்ம என்ன எழுதியிருந்தோம் 2x1 plus 2x2 plus 0x4 plus plus 0x3 plus 0x4. அச்சா, ஸோ இதோட கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாத்தையும் அந்த மேல CJல எழுதிடணும். ஸோ x1 ஓட கோஎஃபிஷியன்ட் கரெக்டா அதுக்கு மேல 2, x2 ஓட கோஎஃபிஷியன்ட் கரெக்டா அதுக்கு மேல 2, x3 ஓட கோஎஃபிஷியன்ட் கரெக்டா அதுக்கு மேல 0 அண்ட் இங்க 0. ஓகே, அவ்வளவுதான். ஸோ அப்போ ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் எழுதுனதுக்கு அப்புறம் இந்த பேசிஸ் இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கணும். இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன். ஓகே, ஸோ இதை அழிச்சிடுறேன். இப்போ இதுக்குள்ள கால்குலேஷனுக்கு போகலாம். ஸோ இந்த கால்குலேஷனை பொறுத்த வரைக்கும் சிம்பிள், நம்ம ZJன்னு ஒன்று கால்குலேட் பண்ணோம். ZJ அப்படிங்கிறது என்னன்னா CBXJ அண்ட் அதுக்கப்புறம் CJ minus ZJ. ஸோ இதுதான் ஓவரால் இந்த பேஸ் டேபிளோட பேசிக் ஃபார்மேட். நம்ம ZJ ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணணும். ஸோ இங்க என்னெல்லாம் இருக்கும் அந்த நோட்டேஷன்லாம் இங்கே ஆல்ரெடி எழுதியிருப்போம், கவலையப்பட வேண்டாம். ஸோ CB எடுத்துக்கணும், கரஸ்பாண்டிங் XJ மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ அதான் வந்து ZJயோட வேல்யூ which is nothing but Z க்கு பதிலாக 1 போட்டா என்ன வரும்னா Z1 is equal to CBX1. அதாவது இங்க எழுதுறோம் இல்லையா, இதுதான் வந்து Z1, இது Z2, இது Z3 and Z4. ஓகே, ஸோ அதான் இந்த ZJ போட்டு ஜென்ரலா ஃபார்முலா. இந்த Z1 எப்படி கால்குலேட் பண்ணும், CB இதுக்கு நேரா இருக்க CB என்னது இங்க. ஓகே, ஸோ அண்ட் இது சம்மேஷன் பண்ணிக்கணுமா, எஸ் ஆட் பண்ணிக்கணும். ஸோ சம்மேஷன் CBXJ. ஸோ 0 into 5 CBX1, அதே மாதிரி CBX2, இது ரெண்டையும் ஆட் பண்ணி எழுதிடணும். ஸோ எழுதுனா என்ன வரும் 0 into 5 0 அண்ட் அதே மாதிரி 0 into 2 0. இங்கே ஆன்சர் என்ன வரும்னா 0 அண்ட் அதே மாதிரி 0 into 3 0, 0 into 4 0, இங்கே என்ன வரும் 0 அண்ட் அதே மாதிரி அதுக்கப்புறம் 0 into 1 0 into 0 0. ஸோ கரஸ்பாண்டிங் வேல்யூஸ். ஸோ இதை வந்து ரெண்டு ரோவுக்குமே பண்ணி அதை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி எழுதிடணும். ஸோ அதான் வந்து CB
xj. அந்த மெட்டீரியல்ல சம்மேஷன் போடாம இருக்கும்னு நினைக்கிறேன், நீங்க சம்மேஷன் போட்டு எழுதிக்கிங்க. ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் இது ஆக்சுவலாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி Z4க்கு 0 × 0 0 × 1 நம்ம 0ன்னு எழுதிடணும். இப்போ Cj - Zj கால்குலேட் பண்ணணும். Cj - Zj Cj எங்க இருக்குன்னு பார்க்கணும். அதாவது C1 - Z1 இதுதான் Z1ஓட வேல்யூ. ஸோ C1 எங்க இருக்கு? மேலே. இது C1 C2 C3 C4, அதாவது Cj நீங்க எழுதிப்போம். ஸோ அப்போ C1 வந்து 2 - 0 என்ன வரும்? 2 தான் வரும். ஸோ அப்போ Cj - Zj இங்க இருக்க Cj இங்க இருக்க Zj 2 - 0 0 2 - 0 0 0 0 - 0 0 0 - 0 0. ஏதோ தப்பா தெரியல, நல்லா கவனிச்சா. என்ன சொன்னேன்? Cj - Zj சொன்னா 2 - 0 என்ன வரும்? 2. அண்ட் அதே மாதிரி 2 - 0 2 0 - 0 2 வரும் 0. அண்ட் அதே மாதிரி 0 - 0 0. ஓகே, ஸோ இதான் வந்து Cj - Zj. ஸோ இதுதான் ஓவரால் ப்ரொசீஜர். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா அந்த ஸ்லாக் வேரியபிளை மட்டும் எழுதிக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் உள்ள அந்த மாதிரி வேரியபிள்ஸ், அந்த வேரியபிள் இன்வால்வ் ஆகிருக்கு ஈக்குவேஷனோட கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாம் எழுதிக்கணும். ஈக்குவேஷன் அந்த பக்கத்தில் அங்கே எழுதிக்கணும். மேலே இருக்கிற அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் இருக்க கோஎஃபிஷியன்ட்ஸ் இது எல்லாத்தையும் எழுதுனதுக்கப்புறம் இதை ஒன்னொன்னே உள்ள மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி எழுதுறதுக்கு பேர் தான் Zj. அதை எழுதுனதுக்கப்புறம் Cj - Zj மேலே இருக்கிறதையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதுனதையும் மைனஸ் பண்ணி எழுதணும். ஸோ அதான் இந்த வேல்யூ. நான் இதுக்கு கொஞ்சம் சின்னதாக எழுதிக்கிறேன், அடுத்த ஐட்ரேஷன் இதுலேயும் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த Cj - Zj எழுதணும் இல்லையா? அதாவது Cj - Zj என்ன வந்துச்சு? 2 2 0 0. அண்ட் அதே மாதிரி இந்த xbயும் விட்டுறக்கூடாது, அதுக்கும் பண்ணணும். ஸோ 0 × 0 இங்கே 0, அங்கே மேலே ஒன்றுமே இருக்காது. ஸோ இங்கே ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? எழுதுனதுக்கு அப்புறம் ஒரு கண்டிஷன் செக் பண்ணணும். என்ன கண்டிஷன்? இந்த Cj - Zj எல்லாமே நமக்கு less than or equal to 0 வருதா அப்படிங்கிறத செக் பண்ணணும். less than or equal to 0னா எல்லாமே நெகட்டிவா இருக்கணும் அல்லது 0வா இருக்கணும். ஸோ இங்க நெகட்டிவா இருக்கா 0வா இருக்கான்னு பாருங்க. எதுவுமே நெகட்டிவா இல்லை, ஆனா இது 2 0வா இருக்கு. ஸோ அப்படி நெகட்டிவா வரல அப்படின்னா இன்னும் நம்ம ஆப்டிமல் சொல்யூஷனுக்கு வரலன்னு அர்த்தம். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க கீழே எழுதியிருக்க Cj - Zjல நம்ம மோஸ்ட் பாசிட்டிவா சூஸ் பண்ணிக்கணும். ஸோ மோஸ்ட் பாசிட்டிவ்னா ரொம்ப பெரிய பாசிட்டிவ் நம்பர், பாசிட்டிவா பெருசா இருக்க நம்பர் சூஸ் பண்ணிக்கணும். பாசிட்டிவா பெருசா இருக்க நம்பர் என்னது? 0 சின்ன நம்பர் 0 சின்ன நம்பர், அதாவது இதை விட்டுறணும். ஃபுல்லா இதை விட்டுட்டு கீழே இருக்க நம்பர் Zj - Cj மட்டும் செக் பண்ணணும். ஸோ இதை விட்டுறலாம், இதுவும் வராது. நம்ம இந்த 2 ஆப்ஷன் இருக்கா, இது ரெண்டுல ஏதாவது ஒன்று வரும். ரெண்டுல எது வேணா நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே பாசிட்டிவ் தான், ரெண்டுமே ஈக்குவல். ஸோ ஈக்குவல் வர கேஸ்ல இது வேணா சூஸ் பண்ணிக்கலாம். நான் இதை சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதை சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதுதான் நமக்கு தேவையான கீ ரோ எலிமெண்ட், சாரி கீ காலம். கீ காலம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த கீ காலம் கிடைச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ரேஷியோ கால்குலேட் பண்ணணும். ரேஷியோ எப்படி கால்குலேட் பண்றது? ரேஷியோனா நம்ம இந்த வேல்யூ இருக்கு இல்லையா, இந்த 3 இந்த 4 இதை வந்து இந்த கடைசியா xb வேல்யூ இருக்குல்ல அதுல வந்து டிவைட் பண்ணிடணும். அதாவது xb by xj அதான் வந்து அதோட ஃபார்முலா. இந்த xb என்னது? 8 by xj னா நம்ம செலக்ட் பண்ண காலம்ல இருக்க நம்பர், அதாவது 8 by 3. அண்ட் அதே மாதிரி இங்கே 8 by 4 அதுதான் வந்து நமக்கு தேவையான ரேஷியோ. ஸோ 8 by 3 என்ன வரும்? அப்ராக்சிமேட்டா 2 3s are 6, ரிமைண்டர் 2, 6 3s are 18. அச்சா, ஸோ அப்போ 2.6 சம்திங் வரும். இங்கே 2 வந்துடும். ஸோ இப்போ என்ன பண்ணணும்? மோஸ்ட் பாசிட்டிவ் சூஸ் பண்ணி அந்த காலம் செலக்ட் பண்ணி அந்த காலம்ல இருக்க கரஸ்பாண்டிங் நம்பர்ஸால கரஸ்பாண்டிங் xb டிவைட் பண்ணி ரேஷியோ எழுதி வச்சிருக்கோம். அண்ட் அதுல லீஸ்ட் பாசிட்டிவ் ரேஷியோவை சூஸ் பண்ணணும். ஸோ இங்க லீஸ்ட் பாசிட்டிவ் எது சின்ன நம்பர்னு பார்க்கணும். சின்ன பாசிட்டிவ் நம்பர் என்னது நமக்கு? 2.6 பெருசா 2 பெருசா அப்படின்னு பார்த்தா 2.6 தான் பெருசு. நம்ம சூஸ் பண்ண வேண்டியது சின்ன பாசிட்டிவ் நம்பர். சின்ன பாசிட்டிவ் நம்பர்னா 2. ஸோ அப்போ இந்த 2வை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2வை செலக்ட் பண்ணா இந்த ரோ ஃபுல்லா செலக்ட் பண்றோம்னு அர்த்தம். ஸோ இங்க ஆரம்பிச்சு ஃபுல்லா செலக்ட் பண்றோம்னு அர்த்தம். ஓகே, ஸோ இதுக்கு பேர் என்னன்னா கீ ரோ அண்ட் இது கீ காலம். ஆச்சா,
ஓகே, ஸோ என்ன பண்ணேங்கிறது ரிவைஸ் பண்ணி பார்த்தீங்களா? ஸோ கீ ரோ கீ காலம் செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்த ஐட்ரேஷனுக்கு போவோம். ஸோ அடுத்த ஐட்ரேஷன் என்ன அப்படின்னா, இதே விஷயத்த நான் ரிப்பீட் பண்ண போறோம். ஆனால் உள்ள இருக்க வேரியபிள்ஸ் எல்லாமே மாறும். ஓகே, இடம் இல்லை, எப்படி மேனேஜ் பண்றதுன்னு தெரியல. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சின்ன சின்னதாக எழுதுங்க, பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த ஒரு எலமெண்ட் இருக்குல்ல, இந்த கீ ரோவும் கீ காலமும் மீட் பண்ற இடம். ஸோ இதுக்கு பேர் தான் என்னன்னா கீ எலமெண்ட் அப்படின்னு பேரு. ஸோ இப்போ நம்ம அடுத்து எழுத போற டேபிள்ல என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மோஸ்ட் பாசிட்டிவ் இருந்துச்சுல்ல, இது வந்து உள்ள என்டர் ஆகும், enters the basis, and இந்த least positive இருந்தது லீவ் ஆயிடும். ஸோ இது leaves the basis, இது enters the basis. இங்க இடம் இல்லை, இங்கே எழுதிடும். ஸோ இது வந்து என்டர் ஆகும், இது லீவ் ஆகும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்கே x4க்கு பதிலாக நம்ம என்ன எழுதணும்னா x2 எழுதணும், அந்த x4 எடுத்துடணும். ஆனால் இந்த ஈக்குவேஷனுக்கு உள்ள இருக்கிறது எதுவுமே மாறாது. இதை வந்து நம்ம வேற மாதிரி மாற்றணும். எப்படின்னா, இந்த கீ எலமெண்ட் இருந்த இடத்துல நமக்கு 1ன்னு வரணும். ஓகே, ஸோ அந்த மாதிரி மாற்றி எழுத போகிறேன். இப்போ மேலே x3 அப்படியே தான் இருக்கும், ஆனால் அதுலேயும் கொஞ்சம் சேஞ்சஸ் வரும், அதை நான் சொல்கிறேன். ஸோ இந்த 0 அப்படியே எழுதிக்கலாம். ஸோ இந்த 0 அப்படியே எழுதிக்கலாம், அண்ட் x3 அப்படியே எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் 5 இருக்கா, ஸோ அதை அப்புறம் மாற்றி எழுதிக்கலாம், இது அப்படியே இருக்கட்டும். அண்ட் இதில் வந்து x4 தான் லீவ் ஆயிடுச்சா. ஸோ x4க்கு பதிலாக என்ன வரணும்னா x2 வரணும். ஸோ அந்த x2 உள்ள வந்ததுக்கப்புறம் இங்கே என்ன எழுதணும்னு சொல்லியிருக்கேன், இங்கே இருக்க வேரியபிளில் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் அதோட கோஎஃபிஷியன்ட்னு பார்க்கணும். ஸோ x3யோட கோஎஃபிஷியன்ட் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் என்னது 2, அந்த 2 எழுதிடணும். அண்ட் இந்த இடத்துல ஃபுல்லாக 4 ஆல் டிவைட் பண்ணிடலாம். த்ரூ அவுட்டாக 4 ஆல் டிவைட் பண்ணால் என்ன வந்துடும், இங்கே 2/4 அண்ட் இங்கே 1, இங்கே 0/4 0 தான், அண்ட் இங்கே 1/4, அங்கே 8/4னா which is 2. ஸோ என்ன பண்ணியிருக்கேன், இந்த கீ எலமெண்ட் வந்த இடத்துல எனக்கு 1ன்னு வரணுங்கிறதுக்காக த்ரூ அவுட்டாக அதை என்ன பண்ணியிருக்கேன், 2ஆல் டிவைட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ அண்ட் அதுக்கப்புறம் இங்கே மேலே இருக்கு இல்லையா, இந்த இடத்துல எப்படி ஃபில்அப் பண்ணுறது அப்படின்னா, இங்கே 0 வரணும், அந்த மாதிரி நம்பரை ஃபில்அப் பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்கு வந்து நம்ம இந்த மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் மாதிரி தான் போகணும். ஸோ ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குது அப்படின்னா, இது ஆக்சுவலாக சும்மா எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக எழுதுறேன். நமக்கு என்ன இருக்குது, 5 3 1 0 8 இருக்கா. இந்த 3 இருக்க பிளேஸில் எனக்கு 0 வரணும். அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த செகண்ட் ரோ இருக்கா, இந்த x2வை 3ஆல் மல்டிப்ளை பண்ணி இந்த x3யோட மைனஸ் பண்ணால் என்ன வரும்னு பார்க்கலாம். ஸோ அப்போ இது 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 3 2s are 6/4, இங்கே 3, இங்கே 0, இங்கே 3/4, இங்கே 6 இல்லையா. அண்ட் இதோட சப்ட்ராக்ட் பண்ணும். இது வந்து x3யை 3x2 எழுதியிருக்கேன், x3யோட சப்ட்ராக்ட் பண்ணணும். x3யோட சப்ட்ராக்ட் பண்ணால் 5 3 1 0 8. சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன வரும், 3 - 3 0. இது ஆக்சுவலாக இதில் கன்ஃபியூஸ் பண்ணிக்காங்க, இதோட முடிஞ்சு போச்சு அந்த டேபிள். இதை நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக சொல்லிட்டு இருக்கேன். இங்கே நம்ம மாற்றி எழுதுவோம். ஓகே, ஸோ அப்போ 3 - 3 0, இங்கே 1, அதாவது -x3. அப்போ மைனஸ் போட்டு பண்ணிடலாம். இங்கே அதே 3/4 -8னா இங்கே -2. ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் 6/4 - 5 என்ன வரும் நமக்கு, 6/4 - 5 7/2 வரும்னு நினைக்கிறேன். இப்படி 6/4 - 5னா 5 4s are 20 20. ஓகே, 6 - 20/4 அப்போ 17, சாரி 14/4, அப்போ 7/2 -7/2 அவ்வளோதான். ஸோ இப்போ இதை தான் இந்த இடத்துல ஃபில்அப் பண்ணணும். ஏன்னா அந்த இடத்துல 0 வரும், கீ எலமெண்ட் அந்த இடத்துல 1, மற்ற இடத்துல 0 வரணும். அப்போ இங்கே என்ன வந்துச்சு, -7/2, அண்ட் இங்கே 0, இங்கே 1, அண்ட் இங்கே சாரி +7/2. அண்ட் அதுக்கப்புறம் 3/4, சாரி -1, -3/4, சாரி +3/4. அண்ட் அதுக்கப்புறம் அவ்வளோதான் இல்லையா. ஓகே, இங்கே வந்து 2. ஸோ இதுக்கு ஒரு கரெக்டான வேர்டு செக் பண்ணிடலாம். 3x2 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம், 6/4 3, அண்ட் இங்கே 0, இங்கே 3/4, அண்ட் இங்கே 6, அண்ட் அதே மாதிரி -x3. ஸோ இது மைனஸால் மல்டிப்ளை பண்ணி, ஸோ மைனஸால் எழுதணும். ஸோ -5
-3 and -1 -0 -8. ஸோ இங்கே -2 மாற்றி எழுதிட்டேன். ஓகே, ஸோ எழுதுனதுக்கப்புறம் இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வந்துடும் நமக்கு -7/2. ஸோ 5 4s are 20, 6 - 20 14 வந்துருமா. ஸோ -14/4 which is -7/2 and 0 and அங்கே -1 3/4 -2. ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ இதுலேயும் உங்கள் மெட்டீரியல் கொடுத்தாலே சைன் சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இதுலேயும் உங்கள் மெட்டீரியல்லையும் கொடுத்தாலும் நமக்கு சைன் சேஞ்ச் ஆகிருக்கும். அதை பற்றி நம்ம பயப்பட வேண்டாம், நம்ம அப்படியே ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து செகண்ட் ஐட்ரேஷனோட பேசிஸ். ஸோ இதை ஃபார்ம் பண்ணி எழுதியிருக்கோம். அண்ட் இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம முதல்ல என்ன பண்ணுவோம் அதே தான் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இங்கே அப்படியே க்ளோஸ் பண்ணிப்போம். மேபி இந்த ப்ராசஸ் ஒரு சிலருக்கு புரியாதுன்னு நினைக்கிறேன். நான் ஒரு சின்ன ஃபார்முலா மாதிரி வேணால் சொல்கிறேன், அதை வச்சு நம்ம இந்த ப்ராசஸை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ இதே மாதிரி என்ன பண்ணணும்னா இந்த ZJ கால்குலேட் பண்ணணும். ஸோ ZJனா என்னது, ஜஸ்ட் இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணி என்ன பண்ணணும் ஆட் பண்ணிக்கணும். ஸோ 0 இன்ட்டு பெட்டர் அங்கேயே ஃபார்முலா எழுதிடுறேனே CBXJ சம்மேஷன் பண்ணிக்கணும். ஸோ 0 × 7/2 0, 2 × 2/4 4/4 which is 1 and அதே மாதிரி 0 × 0 0, 0 × 2 2. ஸோ 0 + 2 நமக்கு என்ன வரும் 2. அங்கே -1னா 0 வந்துடும். இப்படி எழுதிடுவோமா. ஸோ இங்கே மைனஸ்னா 0 அண்ட் அப்படியே இங்கே 0. அப்போ அங்கே என்ன வந்துடும்னா 0 அண்ட் அதே மாதிரி அங்கே 0. 2 × 1/4 நமக்கு 1/2 வந்துடும். அண்ட் அதே மாதிரி அங்கே 0 இங்கே 4 வந்துடும். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு என்ன பண்ணணும்னா CJ - ZJ கால்குலேட் பண்ணணும். ஸோ இங்கே இருக்கிறதுலாம் ZJ, மேலே இருக்கிறது CJ. அப்போது 2 - 1 நமக்கு என்ன வரும், அதாவது CJ - ZJ. 2 - 1னா நமக்கு 1 வரும் இல்லையா. ஓகே, அண்ட் அதே மாதிரி 2 - 2னா 0, 0 - 0 0, அதுக்கப்புறம் 0 - 1/2 which is -1/2 அண்ட் அதுக்கப்புறம் அவ்வளோதான். ஸோ இப்போ எல்லாமே வந்து நமக்கு நெகட்டிவாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். நெகட்டிவாக அல்லது 0வா இருக்கான்னு பார்க்கணும். இந்த CJ - ZJல என்ன இருக்கு, இது பாசிட்டிவாக இருக்கு H2. ஸோ இது 0 0, இது நெகட்டிவ். ஸோ அப்போ இது மட்டும்தான் பாசிட்டிவாக இருக்குது, நமக்கு தேவையான ஆப்டிமல் சொல்யூஷன் இன்னும் வரல. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரோவை செலக்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இந்த காலமை செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த காலமை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், அப்படியே அந்த XD காலம் பார்க்கணும். ஸோ அந்த கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸோட அதுக்கு ரேஷியோ எடுக்கணும். ஸோ ரேஷியோ இந்த சென்ஸ் எப்படி சொல்லலாம். ஸோ 7/2 இருக்கா, இங்கே என்ன பண்ணணும் 3 இருந்துச்சு, 8/3 எழுதணும். 7/2 இருக்கு, அப்போ இங்கே இருக்க நம்பர் கீழே இந்த நம்பர் எழுதணும். அதாவது ஃபார்முலா எழுதியிருக்கேன் XB/XJ. ஸோ இங்கே XB என்னது -2 அண்ட் அதே மாதிரி -2 அண்ட் அதே மாதிரி கீழே இருக்க நம்பர் -7/2. ஸோ இது ரெசிப்ரோக்கெலாம் மேலே போகும், மைனஸ் கேன்சல் பண்ணிட்டு அப்போ நமக்கு 4/7 வந்துடும் இல்லையா. அண்ட் அதே மாதிரி இங்கே எது 2 இருக்கா, அப்படியே பார்த்தோம் அப்படின்னா 2/4. அப்போ இந்த சாரி மாற்றி எழுதுறேன் XB கரெக்ட் தான். அப்போ இந்த 2 × 4/2 வந்துடும். இந்த 2 கேன்சல் ஆகிட்டு நமக்கு 4 மட்டும் ஆன்சராக வரும் இல்லையா. ஓகே, ஸோ இங்கே என்ன சொன்னேன், மோஸ்ட் பாசிட்டிவ் சூஸ் பண்ணிக்கணும் அண்ட் அந்த பக்கம் லீஸ்ட் பாசிட்டிவ் சூஸ் பண்ணிக்கணும். இந்த மோஸ்ட் பாசிட்டிவ்ங்கிறது என்டர்ஸ் த பேசிஸ், மோஸ்ட் பாசிட்டிவ் என்டர்ஸ் த பேசிஸ். அந்த பக்கம் லீஸ்ட் பாசிட்டிவ் எதுன்னு பார்க்கணும். ஸோ அதில் எது லீஸ்ட் பாசிட்டிவ், நமக்கு 4ங்கிற ஒரு நம்பர், 4/7ங்கிற ஒரு நம்பர். இதில் எது ரொம்ப சின்ன நம்பர் பாசிட்டிவான நம்பர்னு பார்க்கணும். ஸோ 4/7னா நமக்கு என்ன வரும்னா 0.40. அப்போ 5 7s are 35 அந்த மாதிரி வரும். ஸோ அப்போ அது வந்து ஜஸ்ட் 0.5 தான். ஓகே, அப்போ அதுதான் வந்து லீஸ்ட் பாசிட்டிவ். நம்ம அந்த ரோவை என்ன பண்ணிக்கணும்னா செலக்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இது வந்து கீ காலம், இது கீ ரோ, இது கீ எலமெண்ட். ஸோ இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் புதுசாக ஒரு ஐட்ரேஷன் எழுதணும். ஸோ புதுசாக ஒரு ஐட்ரேஷன் எழுதும் போது அங்கே என்ன இருக்கணும்னா இந்த இடத்துல
இந்த மோஸ்ட் பாசிட்டிவ் என்டர்ஸ் த பேசிஸ், லீஸ்ட் பாசிட்டிவ் லீவ்ஸ் த பேசிஸ். ஸோ அது அப்படியே மேலேயே கொஞ்சம் மாற்றி இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதலாம்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஆக்சுவலாக தேர்ட் ஐட்ரேஷன், நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். ஓகே, இதே மாதிரி பார்டர் போட்டுப்போமா? எஸ். ஸோ மோஸ்ட் பாசிட்டிவ் என்டர்ஸ் த பேசிஸ், அதாவது இந்த லீவ் ஆன இடத்துல அது என்டர் ஆகணும். ஓகே, ஸோ அப்போ x3 வெளியே போகுது, x1 உள்ள வந்துருது. ஸோ x1 உள்ள வந்துருது. x1க்கு கரஸ்பாண்டிங் CJ என்னது? நமக்கு 2. ஓகே, அண்ட் இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்கணும்னா 1 இருக்கணும். 1 இருக்க மாதிரினா இது எல்லாத்தையும் ஒரு 2/7, அதாவது -2/7 மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? ஸோ -2/7 மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும், 7 7 2 2 கேன்சல் ஆகிட்டு 1 வந்துடும். ஓகே, ஸோ அதே மாதிரி இதையும் -2/7 மல்டிப்ளை பண்ணணும், நமக்கு 0 தான் வரும். இங்கே மைனஸ் இன்ட்டு -2/7 விச் இஸ் +2/7. இங்கே 3/4 இன்ட்டு -2/7 மல்டிப்ளை பண்ணும்போது -6/14 வரும். இதெல்லாம் சிம்பிளை பண்ணிக்கலாம் 2. அப்போ 3/14 வரும், அப்படிதானே? ஸோ அப்போ -3/14. அண்ட் அதே மாதிரி இதையும் என்ன பண்ணணும்? -2 இருக்கு, அதை -2/7 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ -2/7 மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ், அப்போ +4/7 அவ்வளோதான். ஸோ இப்படி எழுதுனதுக்கப்புறம் ஆல்ரெடி இங்கே x2 அப்படியே இருக்கு, அது ஒன்றும் ஆகலை. ஸோ இங்கே என்னாச்சு? x3 வெளியே போயிட்டு அதோட பிளேஸ்ல x1 வந்துருச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி அதை மாற்றி எழுதியிருக்கோம். அந்த கீ எலமெண்ட் இருந்த இடத்துல நமக்கு 1 வரணுங்கிறதுக்காக அதோட ரெசிப்ரோக்கல், அதாவது மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸால மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ அதனால அங்கே 1 வந்திருக்கு. இப்போ இங்கே கீழே வந்து நமக்கு 0 வரணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதே மாதிரி தான் முதல்ல என்ன சொன்னோம்? இங்கே 2/4 இருக்கா, அப்போ இது எல்லாத்தையும் 2/4 மல்டிப்ளை பண்ணுங்க. அதாவது -2/4 மல்டிப்ளை பண்ணி இது கூட ஆட் பண்ணி ஒரு ரிசல்ட் வரும் இல்லையா? ஸோ அதை தான் இந்த இடத்துல எழுதணும். ஸோ இது அழிச்சிடலாம்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் இந்த ரோ தேவையில்லை, நம்ம இதை தான் கன்சிடர் பண்ணோம். ஸோ பழைய ஐட்ரேஷன்ல அந்த கீ எலமெண்ட் கீழே ஒரு எலமெண்ட் இருக்கு இல்லையா, அதோட நெகட்டிவ் நம்பரை எடுத்துட்டு புது ஐட்ரேஷன்ல வந்த நம்பர்ஸோட மல்டிப்ளை பண்ணி எழுதுவோம். ஓகே, ஸோ இங்கே 2/4 இருக்கு, 1ஓட மல்டிப்ளை பண்ணா -2/4, அண்ட் அது -2/4 0 மல்டிப்ளை பண்ணா அவ்வளோதான். ஸோ -2/4னா -4/7, சாரி -2/7 இருக்கு. -2/4 மல்டிப்ளை பண்றோம், இதையும் கேன்சல் பண்ணா 2 வந்துடும். அப்போ நமக்கு -2/14 இருக்கும். ஸோ -2/14, அண்ட் அதே மாதிரி இந்த -3/14 நான் இதோட மல்டிப்ளை பண்ணணும், -2/4 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ -3/14 இருக்கு இன்டூ -2/4. ஸோ இதையும் சிம்பிளை பண்ணா 7 வந்துடும். ஸோ 7 4s are 28, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், அப்போ நமக்கு 3/28 வரும். ஓகே, ஸோ அண்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? இதை வந்து இதோட நெகட்டிவால இதை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணி எழுதியாச்சு. அப்போ இது கூட ஜஸ்ட் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வந்துடும்? இங்கே 0 வந்துடும், அவ்வளோதான் நமக்கு தேவை. ஸோ அது கூட என்ன பண்ணணும்? இந்த 2/4 1, அண்ட் அதுக்கப்புறம் 0 1/4, கடைசியில் இருக்க நம்பருக்கும் அதான் பண்ணணும். ஸோ 4/7னா என்னது? 4/7 ஆல்ரெடி இருந்துச்சு, -2/4 மல்டிப்ளை பண்ணுறோம், சிம்பிளை பண்ணால் -2/7. ஸோ இங்கே என்ன நம்பர் இருக்கு? சாரி, மாற்றி சொல்கிறேன்னு நினைக்கிறேன். 2ஆ? இதைத்தானே கரெக்ட் தான். என்ன சொன்னேன்? 4/7 ஆல்ரெடி இருக்கு, இன்ட்டு -2/4 மல்டிப்ளை பண்ணால் அப்போ -2/7 இங்கே வந்துடும். ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் இங்கே என்ன நம்பர் இருக்கு? 2. அது அப்படியே இங்கே எழுதிக்க வேண்டியதான். ஸோ இதை சிம்பிளை பண்ணி ஒரு ஆன்சர் எழுதணும். இது என்ன வந்துடும்? 0 1, இங்கே -2/14, அண்ட் அதுக்கப்புறம் அந்த பக்கம் ஏதோ 5/14 வருது. ஸோ டைம் இல்லை, அதனால் நான் அப்படியே போகிறேன். ஸோ 2/14னா அது வந்து -1/7. சிம்பிளை பண்ணலாம் இல்லையா? 1 இங்கே 7. ஸோ அதே மாதிரி தான் இங்கே 7 3s are 21, 28 வராது. ஓகே, பார்த்துக்கலாம். ஸோ அதை சிம்பிளை பண்ணால் நமக்கு என்ன வந்துடும் அப்படின்னா 5/14
14 வரும். அண்ட் அதுக்கப்புறம் நமக்கு 12/7 வந்துடும். ஸோ 7 2s are 14, 14 minus 2 அந்த மாதிரி சம்திங். ஓகே, ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் இங்கே எழுதிக்கிறோம். என்ன பண்ணுறோம், அப்படியே எழுதுவோமா? என்ன வந்துச்சு நமக்கு? 0 1 அண்ட் அதுக்கப்புறம் -1/7, 5/14 அண்ட் அதுக்கப்புறம் 12/7. ஸோ இதான் வந்து நமக்கு தேவையான ஃபைனல் ஐட்ரேஷன். இந்த ஃபைனல் ஐட்ரேஷன்ல நம்ம என்ன பண்றோம்னா முதல்ல பண்ண அதே ப்ராசஸை ரிப்பீட் பண்றோம். என்னது? ZJ கால்குலேட் பண்ணோம், CJ மைனஸ் ZJ கால்குலேட் பண்ணோம், அண்ட் அதை வச்சுட்டு நம்ம ஆப்டிமம் சொல்யூஷன் வந்துச்சான்னு செக் பண்ணும். ஸோ அதை தான் பண்ண போகிறோம். ஸோ அப்போ ZJ கால்குலேட் பண்ணிடுவோமா? ZJன்னு சம்மேஷன் CBXJ. அப்போ 2 × 1 நமக்கு 2, 2 × 0 இப்படி தான், 2 × 1 1, 2 × 0 0. அப்போ 0 அகெயின், சாரி 2 + 0 2 அண்ட் 2 × 0 0, 2 × 1 2. அப்போ இது ரெண்டே ஆட் பண்ணால் 0 2 வந்துடும். ஸோ அதே மாதிரி 2 × 2/7 அதாவது 4/7, 2 × 1/7 minus 2/7. ஸோ 4/7 minus 2/7 நமக்கு 2/7 வரும். அண்ட் அதுக்கப்புறம் அதே மாதிரி இதையும் அதே மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ -6/14, இங்கே 2 × 5னா 10/14. அப்போ நமக்கு 4/14 வரும் இல்லையா? ஸோ 4/14னா சிம்பிளை பண்ணால் 2/7 தான் வரும். அகெயின் அதே மாதிரி அந்த பக்கம் 2 × 8/7, அதே மாதிரி 2 × 28/7, ரெண்டுமே ப்ளஸ். 28 + 8 நமக்கு என்னன்னு 36/7. ஆச்சா? ஸோ இதான் வந்து ZJ வேல்யூ. இப்போ CJ மைனஸ் ZJ கால்குலேட் பண்ணுவோம். CJ மைனஸ் ZJனா இந்த CJ மைனஸ் ZJ என்ன வந்துச்சு நமக்கு? 0 சாரி CJ 2 - 2 0, 2 - 2 0, 0 - 2/7 -2/7, 0 - 2/7 -2/7. அங்க ஒண்ணுமே இல்லை, அவ்வளவுதான். ஸோ இப்போ என்னது? ஆல் CJ minus ZJ is less than or equal to 0. The solution is optimum. ஸோ இதான் நமக்கு தேவையான ஆப்டிமம் சொல்யூஷன். ஏன் அப்படின்னா டினாமினேட்டர்ல சாரி கீழே என்ன இல்லை, எதுவுமே பாசிட்டிவ் வேல்யூ இல்லை. ஸோ பாசிட்டிவ் வேல்யூ இருந்துச்சு அப்படின்னு என்ன பண்ணுவோம்? லீஸ்ட் பாசிட்டிவ் சூஸ் பண்ணிட்டு, சாரி மோஸ்ட் பாசிட்டிவ் சூஸ் பண்ணிட்டு என்டர்ஸ் த பேசிஸ், அதை வச்சு அங்கே ரேஷியோ எடுத்து லீஸ்ட் பேசிஸ் சொல்லுவோம். இங்கே அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, எல்லாமே நெகட்டிவ். அதனால இதுதான் ஆப்டிமம் சொல்யூஷன். ஸோ இப்போ நமக்கு தேவையான வேல்யூ. ஸோ therefore the solution is the solution after ignoring the integer restriction. ஸோ ஆப்டிமம் சொல்யூஷன் after ignoring integer restrictions என்ன வரும் அப்படின்னா, இந்த x1 இருக்கா, பேசிக் வேரியபிள் என்ன இருக்குன்னு பாருங்க. ஸோ சொல்யூஷன் இஸ் ப்ராப்பராக அந்த மெட்டீரியல் இருக்கும். ஸோ x1 is equal to இங்கே xb என்ன இருக்கும், அதான் அதோட சொல்யூஷன் 4/7. அண்ட் அதே மாதிரி இங்கே ஒரு வேல்யூ இருக்கா, இங்கே நேராக xb என்ன இருக்கோ அதான் அதோட சொல்யூஷன். அப்போ x2 is equal to 12/7 with so and z max, maximum of z is equal to இங்கே கடைசியாக ஒரு நம்பர் இருக்குல்ல, ஸோ அதான் வந்து நமக்கு தேவையான நம்பர். ஸோ அது வந்து 32 36 4/7 12/7 8/7 சாரி 24 வரும் இல்லையா? ஸோ மை மிஸ்டேக் 24/7. அப்போ இங்கே 32/7 சாரி 32/7. ஸோ அதான் வந்து சந்தேகம் வந்துச்சுன்னா அந்த வேல்யூ வந்து நம்ம அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் சப்ஸ்டிட் பண்ணி பார்த்தா இதான் ஆன்சர் வரும் 32/7. ஸோ இதான் வந்து ஆப்டிமம் சொல்யூஷன் ஆஃப்டர் இக்னோரிங் இன்டிஜர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஓகே, ஸோ இப்போ இவ்வளோ நேரம் நான் சொன்னது எல்லாமே என்னன்னா ஜஸ்ட் பாதி தான். இந்த ப்ராப்ளமை இப்போ பாதி தான் சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த சொல்யூஷன்லாம் வந்து இன்டிஜராக இருக்கான்னு பார்ப்போம். இது 4/7 இன்டிஜர் கிடையாது, 12/7 இன்டிஜர் கிடையாது. ஸோ அதனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதுக்கு காமரிஸ் கட்டிங் ப்ளேன் அல்காரிதம் இனிமேல் தான் அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் இன்டிஜர் சொல்யூஷனாக மாற்றி கொண்டு வர போகிறோம். ஓகே, ஸோ இன்னைக்கு இவ்வளோ போதும் நினைக்கிறேன். இதுவே கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். இதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. நான் இதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராப்ளம் நான் முன்னாடி கொடுக்குறேன், கிளாஸ் ரூமில் போடுறேன். அதை சால்வ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் மோஸ்ட் ப்ராப்ளி இந்த இடத்துல உங்களுக்கு டவுட் வரும்னு நினைக்கிறேன். அண்ட் மேபி நீங்கள் ரிவைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு டவுட் வரதுக்கான வாய்ப்பு இல்லை. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நான் ஒன்று விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்கள் யூஜியில் பார்த்த டேபிளும் இங்கே நான் போட்டிருக்க டேபிளும்
வேற மாதிரி இருக்கலாம். ஸோ மேபி இங்கே XB வந்து நீங்கள் இங்கே எழுதிருக்கலாம், அல்லது ஈக்குவல் டு 4/7 எழுதிக்கலாம். ஒவ்வொரு ஆத்தரும் ஒவ்வொரு மாதிரி ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ இது நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இருக்க ஆத்தர் இந்த மாதிரி ரெஃபர் பண்ணுறாங்க. ஸோ அதனால நான் இந்த மாதிரி எழுதியிருக்கேன். ஸோ அவ்வளோதான். ஓவராலாக நம்ம ஆப்டிமம் சொல்யூஷன் இன்டீஜர் செஷனை விட்டுட்டு எழுதியிருக்கோம். அண்ட் இதை எப்படி இன்டீஜர் சொல்யூஷனாக மாற்றுறது அப்படிங்கிறத நம்ம அடுத்த செஷனில் பார்ப்போம். ஸோ அடுத்த செஷனோட நமக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல பாதி முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ ஒரு ப்ராப்ளமும் டிஸ்கஸ் பண்ண முடியுது, பார்ப்போம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணும்போது டவுட்ஸ் வரும். ஸோ டவுட்ஸ் கிளியர் பண்ணுறது நம்ம கூகுள் மீட்டில் பார்த்துக்கலாம். ஸோ ஐ ஹோப் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா எனக்கு நீங்கள் கால் பண்ணி கேளுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ இன்னைக்கு இதோட முடிச்சுப்போம். கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ப்ராக்டிஸ் பண்ணாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம இதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு தான் அப்புறம் மீட் பண்ண போகிறோம். ஸோ இன்னைக்கு 4th டே ஆடுனா 5, 6 அண்ட் அதுக்கப்புறம் 1, 2 முடிஞ்சு அடுத்த 3rd டே ஆட தான் மீட் பண்ணுவோம். ஸோ அப்போ அது வரைக்கும் நீங்கள் இந்த சிம்ப்ளெக்ஸ் மெத்தட், பிக் கேம் மெத்தட்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நான் 2-3 ப்ராப்ளம்ஸ் கொடுக்குறேன். அதை ட்ரை பண்ணி பாருங்க. இல்லை இன்னைக்கே வேண்டாம், முடியாது. ஸோ இதுக்கு மேலே பண்ணால் கன்ஃபியூஸ் ஆகிடும். நம்ம இதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுப்போம், அதுக்கப்புறம் கட்டிங் பின் காரணம் போகலாம். ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ ஐ ஹோப் யூ ஆர் ஹேவிங் எ குட் டே அண்ட் யூ ஹேட் அ குட் டே. ஏன்னா ஈவினிங் 6 o'clock தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம அடுத்த செஷனில் மீட் பண்ணுவோம். ஸோ அது வரைக்கும் கீப் ப்ராக்டிசிங், கீப் ரிவைசிங், ஹேவ் ஃபன். Cheers.